இப்போ நான் போன வாரம் அமெரிக்கா போயிருந்தேன் ஒரு 2 நாளைக்காக ஒரு நிகழ்ச்சி. 26 மணி நேரம், நல்லா கவனிங்க, 26 மணி நேரம் பிளேனில் உட்காந்துட்டு இருக்கணும். இங்கே ராத்திரினா அங்கே பகல், அங்கே பகல்னா இங்கே ராத்திரி. இப்போ அங்கே வந்து காலை மணி 7 ஏர்லி மார்னிங். நான் போய் இறங்கினேன், நம்ம ஊருக்கு ஏர்லி மார்னிங், அவனுக்கு சாயந்தரம். சரியான தூக்கம், அவன் தூங்கவே விடலை. ஏன்னா நம்ம செலிபிரிட்டி வந்திருக்கோம், அங்கே சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. கரெக்டாக 1:30-2 மணிக்கு தள்ளுது எனக்கு. நேராக ஒரு நாடகத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இந்த நாடகத்தை பாருங்க. 2:30 மணி ராத்திரிக்கு நான் நாடகத்தை பார்க்குறேன். 3:30-4 மணி ஆச்சு. நாடகத்தை முழுக்க பார்த்து முடிச்சிட்டேன். 4:30 மணிக்கு மேடைக்கு கூப்பிட்றாங்க. இந்த நாடகத்தை பற்றி சொல்லுங்க. 24 கேரக்டர், 8 நிகழ்ச்சி. அக்கா பிரித்து சொல்லிட்டேன். எல்லோருக்கும் ஆச்சரியம். எப்படி 24 கேரக்டரை எப்படி அட் ஸ்ட்ரெச் சொன்னீங்க? தூக்க கலக்கத்தில் எப்படி சொன்னீங்க? உடனே கிடைக்கிற வரம்லாம் கிடையாது. அது 12 வயசில் பெற்ற வரம். ஒரு ட்ரைனிங் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில். நீங்கள் அந்த ட்ரைனிங்கை குழந்தைகளுக்கு தரீங்களான்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா என்ன ட்ரைனிங் தெரியுமா கொடுக்கும் எனக்கு? கரெக்டாக சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல் விடுமா, ஹலோ பல்லோன்னு வந்து சேருவோமா வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எங்கள் அம்மா சரியாக அந்த பெருமாள் திருப்பள்ளி இதில் திருப்பள்ளி கொண்டிருப்பார்ல, அதே மாதிரி படுத்திருக்கோம். சைடு வாங்கி படுத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு சுல்தானா அப்படின்னு குரல் கேட்கும். பார்ட்டி முழிச்சிட்ருக்கு, சொல்லுங்கம்மா. அங்கே பால்கனியில் பழைய துணி காய போட்டிருக்கேன், மழை வர மாதிரி இருக்குது, எடுத்து இந்த பக்கம் காய போடு. வரும்போது வந்து அந்த கிச்சனில் போய் சோறு வச்சுருக்கேன், உப்பு போட்டானான்னு தெரில, உப்பு போட்டானான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வை, தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்று. கீழே தண்ணி அடித்து வச்சுருக்கேன் குடத்தில். அது வரும்போது கீழே வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்கேன்ப்பா, அது 69 ரூபா 30 காசு, 100 ரூபா கொடுத்துருக்கேன். மீதி காசை எண்ணி வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வா, அவங்க அக்கா வீட்டில் வந்து அந்த பொண்ணை பார்க்க போகணுன்னு சொன்னாங்க, 7 மணிக்கு போகலான்னு சொல்லி, குழந்தைக்கு ஜுரம் இருக்குதாம்மா, அதில் இந்த மருந்து கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வா, போகும்போது இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போம்பாங்க. எத்தனை வேலை, என்ன வயசு எனக்கு. நடுவில் எதையாவது விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, டின்னு கட்டிடுவாங்க. எல்லாத்தையும் செய்யணும். இந்த அலர்ட்னஸில் தான் எனக்கு எது பார்த்தாலும் மனப்பாடம் ஆகிடும். 600-700 பாட்டு கம்பராமாயணத்தில் மனப்பாடம். எனக்கு எதை பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணிடுவேன். பாரதியார் பாட்டெல்லாம் மனப்பாடம். காரணம் அந்த ட்ரைனிங். வீட்டில் நம்ம அந்த ட்ரைனிங் கொடுக்குறோமா, ஆர்டிகுலேஷன்னு பேர் அதுக்கு.